Hi friends, welcome back to Mama with Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் 12 o'clock மௌலி பர்த்டே செலிப்ரேஷன். சோ அதுக்கு முன்னாடி அவனுக்கு gift வாங்குறது அது இதுன்னு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்க. ஆக்சுவலி அவனுக்கு வந்து லாஸ்ட் டைம் ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், சைஸ் சூட் ஆகல, அதனால டைம் ஆயிடுச்சுட்டு வந்துட்டோம், மத்ததெல்லாம் முடிச்சிட்டோம் பர்ச்சேஸ். சோ ஷர்ட்டும் எடுக்கல இன்னும். சோ நல்லா அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போலாம். போய் நேரா போயிட்டு அவனுக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்றோம்ன்றது பார்க்கலாம். ஓகே, நான் சொல்றது கேளு, உருப்பிடுவ, அழகா இருப்ப. அவன் கழுத்துல அது தனியா தொங்க போது, என் கழுத்துல தனியா தொங்கினுக்குது. அதுல என்ன இருக்குது? கொஞ்சம் டிசைன் பண்ணிருக்காங்க, கோதுமை மாடல்ல கொஞ்சம் டிசைன் பண்ணிருக்காங்க. அது போல அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அத போட்டு பாருங்க. திரும்ப காட்டு, காட்டுடா. அதே சைஸ் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். சூப்பரா இருக்கும், மைனர் குஞ்சி. ஒரு சிக்கனா? உனக்கு என்ன வேணும்? ஐ எம் பியூர் வெஜிடேரியன். சோ நான் வந்து தலப்பாக்கட்டியில வெஜிடேரியன் சாப்பிட போறேன். நாங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட போறோம். அவங்க ஒரு சிக்கன் சாப்பிட போறாங்களாம். சாப்பிடுங்க. நான் ஈஸ்டர் அன்னைக்கு நைட் மாஸ் முடிச்சுட்டு எங்கேயா தேடி போய் பிரியாணி சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். வாங்க இன்னைக்கு செம்மையா சாப்பிட்றாங்க, சாப்பிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இதை முடிச்சுட்டு நல்லி சாப்பிட முடியாமா வேணுமானால, ஏன்னா நான் வெஜ் சாப்பிட்றதுனால மனசு வருத்தப்பட்டு நல்லி வேணாம் அப்படின்னுச்சு. எப்போ வந்தாலும் நல்லி சாப்பிடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் என்ன பிரியாணிப்பா, மட்டன் பிரியாணி. எனக்கே மணி இப்போ 4 போகுது. நானும் மணி 1:30 2:30 தான் இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, உங்களை யாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லலப்பா. சாக்ரிஃபைஸ் எப்படி சாப்பிடுற? நல்லா இல்ல, மொறுமொறு சிக்கன் நல்லா இருக்காது, எனக்கே தெரியும். நம்ம சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்டர் அன்னைக்கு நைட் மாஸ் முடிச்சுட்டு ஜம்முன்னு போய் எங்கேயாச்சும் போய் ஒரு 2 பிளேட் பிரியாணி, மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வருவேன். ஆண்டவர் கூப்பிட்டு வருவார். ஓகே, சாப்பிடுங்க. திஸ் இஸ் மொறுமொறு சிக்கன் ஆஃப் தலப்பாக்கட்டி. சொல்லு. பர்த்டே பாய் என்ஜாயிங் ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன். இன்னைக்கு அம்மா பர்த்டே ஜெயலலிதா அம்மா அவங்க பர்த்டே சேர்த்து கொண்டாடிடுங்க. வெஜ் eating guy take video. ஏன் நேரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு லேட் பண்றாங்க. வெஜ் பிரியாணி வரதுக்கு லேட் ஆகுது. நான் அதுக்குதான் நான்வெஜ் ஹோட்டலில் வெஜ் சாப்பிட மாட்டேன்னு நான் கிளியர் கட்டாக சொன்னேன். நீங்கள் கேட்குறீங்களா? யாராச்சும் கேட்க மாட்டேறீங்க அதானே. பன்னீரே காணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். என்னப்பா இல்லை உள்ள இருக்குது. ஓகே, உங்க வெஜ் பிரியாணியில உங்க மட்டன் பிரியாணில இருந்து எடுத்து போட்டு எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? இல்ல அது மாதிரி பண்ண மாட்டானுங்க, பார்ப்போம். எனக்கு இது என்னது பாப்பா? இதுதானே ஜல்ஜீராவா?
ஓ ஜிகிர் தண்டாவா சொல்லிச்சு இது ஃபலூடா சொல்லலையா? ஓ வாடா பிடி. ஜிகிர் தண்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு சில்லுன்னு சாப்பிட்டு. செம்ம டேஸ்டா இருக்கு. இப்போ சாப்பிட்டு தும்பிட்டு இருக்கு போற. தும்பு நீ என்னது ஜல்ஜீராவா? பன்னீர் என்ன லெமன் சோடா. ரைட் ஓகே சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. டைம் ஆகுது, நம்ம சீக்கிரம் போகணும். இஎம்ஆல் வந்திருக்கோம். இஎம்ஆல்ல இப்போ எங்கே போகணும்? அப்படியே போவோம். அர்மானி எக்ஸ்சேஞ்ச் பார்க்கலாமா? அர்மானி எக்ஸ்சேஞ்செலாம் வேணாம். நம்ம வேற எங்கே போய் நல்ல கடையாக போய் பார்க்கணும். நல்ல கடையே இல்லையா? நல்ல கடையா இல்லையா? என்ன சொல்லுவா? அந்த டைசன் நான் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்பேன் போல. எது? டைசன். ஆமா. அப்புறம் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடும். அப்புறம் என் முடி கேட்டால் உன் முடிக்கு எதுக்கு அப்படிங்க. நியாயமான கேள்வி. நீயே கேள்வியும் கேட்குற பதிலும் சொல்றப்பா. பாப்பா முதல்ல அவனுக்கு ட்ரெஸ்ஸை எடு, வேலையை முடிங்க போங்க. 2 பேரும் அம்மாவும் பையனும் அடிச்சிக்காம ட்ரெஸ் எடுக்கணும் போங்க. சாப்பிட்டது உள்ள மயக்கமா இருக்கு. ஏன் என்னாச்சு இப்போ? அப்போ பேசிக்ஸ் இனிமேல்ட்டு உள்ளே நுழையாத. இருக்கிற எல்லா பேசிக்ஸ் உள்ளேயும் வந்து பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைஸ் கிடைக்க மாட்டேங்குது. வந்தாலும் என் கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பெரிய இது மாதிரி நடந்து வரேன். அது ஸ்கெச்சஸில் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரோம். நம்ம போகிறது வந்து பாப்பா வந்து மௌலிக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ச்சு. அதனால நைக் ஷோரூம் போகிறோம். நாங்கள் ஸ்லிப்பர்ஸ் வாங்கலாம். ஷூ கிடையாது, ஆல்ரெடி வாங்கிட்டான் ஷூ. இது வந்து எங்களோட கேக்கு. இது வந்து மாமாவோட கேக்கு கிஃப்ட் வந்திருக்கு ஊர்ல இருந்து. அதனால மௌலி இந்த வருஷம் 2 கேக் வச்சு வெட்ட போறான். நான் வெடிக்கிறேன். யாருக்குமே ஒழுங்கா வராது. பாப்பஸ் வெடிக்கிறதுக்கு முதல்ல கேமராக்கு வந்து ஒழுங்கா நில்லுங்க. ஏய் வாடா. அவரு இது போட்டுனுக்குறான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்னாப்சாட் ஸ்டோரி போட்டுனுக்குறான். அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணி போட்டோஸே இல்ல, அப்புறம் எப்படி ஸ்டோரி போடுவான்? இந்த கேக் எடுத்துன்னு போயிட்டானே 2 கேக். வேற இல்லையா உனக்கு? ஐயோ Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Mauli. Happy birthday to you. கடைசி வரைக்கும் இந்த பாப்பாஸ் வைக்கவே இல்ல फ्रेंड्स. இங்க பாருங்க எப்படி உடைச்சு வச்சிருக்காங்க. எங்கப்பா திருப்புற கீழ திருப்பாம நான்சென்ஸ். யார் வேணும்? கூட ஒரு ஹாப்பி பர்த்டே மாமா. கேக் ஐயோ ஒரு பொண்ணு அநியாயம் பண்ணுதுப்பா. கேக் எல்லாம் உழுகுது. எடுத்து விட்டு எடுத்து கையில எடுத்து விட்டு. இதெல்லாம் பண்ண கேக் வெட்டியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பூசணும். நாளைக்கு சாணி அடிக்கிறதுக்கு வரேன் நானுங்களே, முட்டை அடிக்கிறதுக்கு வரேன் நானுங்களே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. கேக்க பாரு எப்படி பண்ணி வச்சிருக்கேன். கேக்கு தலை எதுக்கு எப்படி இருக்குது? ஏன் உன் மூஞ்சி ஏன் எப்படி இருக்குது? மூஞ்சி எப்படி இருக்குது? வாடா மச்சான் நலங்கு வச்சிட்டாங்க. வாடா மச்சான் நலங்கு வச்சிட்டாங்க. 19 வயசு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இன்னில இருந்து 19 ரன் ஆகுது மௌலிக்கு. இதெல்லாம் குடிச்ச கேக் நீங்கதான் அக்கா தம்பியும் அலும்பு பண்ணுதுங்க. மௌலிக்கு சாக்லேட் கேக் தான் ரொம்ப பிரியம். அதனால சாக்லேட் கேக்கு ஒண்ணு வந்து எங்கனால இந்த கேக்கை சாப்பிட முடியாது. அதனால இங்க ஒரு கேக் நம்ம வாங்கினது கிஃப்ட் வந்த கேக்ல.
நான் போட்டோ எடுக்கல, நான் இதுதான் எடுத்தேன், வீடியோ தான். வை இப்ப போட்டோ எடுக்கிறேன், பாத்ரூம்லாம் தெரியுது, இப்படியே எடுத்துக்கிறேன் பேசாம. இப்படி எடு. நான் எடுத்துன்னு தான் இருக்கிறேன் விடு. மூஞ்சி எவ்வளவு கேவலமா இருக்கு. ஐயோ அந்த நான் வாயால சொல்ல விரும்பல. சரி இரு, சட்டையில அவளை மூஞ்ச கழுவிட்டு வாங்க, கிஃப்ட் வாங்கிக்கோ. என் ட்ரெஸ்லலாம் அப்பி, என் முடியலலாம் அப்பி. சலிச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ், மௌலிக்கு gift. ஆக்சுவல் பாத்தீங்கன்னா இது gift அவனுக்கு. ஏன்னா இரு வரேன் உன்னோட क्वेश्चனுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். அவனோட செயின் நாங்க போட்டுக்கலாம் வாங்கல, புதுசா தான் செயின் வாங்கணும். அவனோட செயின் வாங்கி நான் போட்டுனுங்கிறேன். வேணா இதையும் சேர்த்து போட்டுக்கோ நீனு. சோ இது வந்து முழுசா காசு கொடுத்து தான்டா எடுத்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா? இது ஒரு gift. அப்புறம் அவங்க அக்கா ஷர்ட் ஒண்ணு, இது ஒண்ணு. என்ன இது ஒண்ணு போயிட்டேன் சோமி. கழட்டி விடு, இந்த பட்டனை கழட்டி விடு. ரெண்டு பட்டன் இந்தா நான் வாங்கி தரேன்டா, நீ ஆசைப்படுறத நான் வாங்கி தரேன்டா. நைட் ஷூ ஒண்ணு, அது ஷர்ட் ஒண்ணு இருக்குதுல்ல, நைட் ஷூ ஒண்ணு. அப்புறம் 5000 ரூபாய் கேட்டுக்கிறாரு. ஆமா 5000 rupees. அதுவும் giftல ஆட் ஆகுது. கணக்குல வராது, வீடியோ கணக்குல வராதுன்னா இதுனா கதையா இருக்குது. வண்டி கேட்டான், ஆக்சுவலா வந்து 250. ஆக்சுவலி 250 வாங்கி தரதுக்கு ரெடிங்க. சொன்னா இமிடியேட்டா வாங்கி கொடுத்துருப்போம். முதல்ல ஓகேன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி 390 தான் வேணும்னா முடியாது அப்படின்னுட்டோம். ஆனா இப்ப நான் ஒண்ணு சொல்லி இருக்கிறேன் அவனுக்கு. அது கன்க்ளூஷன்லயே போயிட்டு இருக்குது. ஆமா நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஒண்ணு நடந்தது அப்படின்னா கண்டிப்பா உனக்கு 390 நான் வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு. நீ வந்து அதை ஆண்டவர் காலை பிடிப்பியோ கைய பிடிப்பியோ என்ன பண்ணுவியோ. அது நடந்ததுன்னா அடுத்த மாசமே கூட உனக்கு 390. அப்பவே அடுத்த மாசம் இல்ல, அப்பவே. அதுதான் ஒரு மாசம் டைம், ஏன் 30 days டைம். அது வேண்டிக்கோ ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு அது நடந்ததுன்னா நடந்தது அப்படின்னா கம்பல்சரி உனக்கு 390 வந்துரும். ஓகே. நீ காலில் உழுவியோ கையில உழுவியோ ஏதோ டெய்லி உழுந்து வாங்க. 2025 ஃபுல்லா உனக்கு தான்டா, gift தான்டா, எப்ப வேணாலும் வரும். ஓகேவா? 25 24 ஃபுல்லா உனக்கு gift தான். எப்ப வந்தாலும் உனக்கு gift தான், பர்த்டே gift தான் அது. ஓகே. 390 வாங்கி கொடுக்கிறதுல எங்களுக்கு வந்து புரியல இல்ல. என்ன 24 ஃபுல்லா உனக்கு gift தான் கேட்டுச்சு. எப்போ வந்தா gift கணக்கு தான். எப்போ பைக் வாங்கி கொடுத்தாலும் அது gift கணக்குல பர்த்டே gift கணக்கு தான் அது. ஓகே. 390 வாங்கி கொடுக்கிறதுல எங்களுக்கு பயமா தான் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. போன வருஷம் வந்து வாட்ச் வாங்கி தர மாட்டோம்னு சொல்லிட்டு திட்டிட்டு வாட்ச் வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி ஷாக்கா அதனாலதான் அவன் திருப்பி கேட்டுட்டு இருந்தானா, வாங்கி வச்சிட்டீங்களா வாங்கி வச்சிட்டீங்களா. எதுக்குடா இந்த லூஸ் இப்படி கேக்குது அப்படின்னு நான் யோசிச்சு மறந்துட்டேன். வாங்கி தரோம்னு சொல்லியாச்சு, முடியாது ஓகேன்ட்டான். கிளம்புற நேரத்துல வந்து 390 தான் எனக்கு அப்படின்னா நான் சொல்றேன். அப்போ 390 தான்னா கதைக்கு ஆகாதுரா அப்படின்னு சொல்லிட்டேன். பிரச்சனை இல்ல, வாட்ச் வாங்கி கொடுக்கறதுனால எதுவும் இஷ்யூ கிடையாது. பயமா தான் இருக்கு, பயமா இருக்கு. அதனால நாங்க யோசிக்கிறோம். யோசிச்சுட்டு நாங்க அதுக்கப்புறம் நாங்க வேணுமோ வேணாங்க தான் டிசைட் பண்ணிட்டு நாங்க பாக்குறோம். ஓகே. இல்ல 390 வாங்கி கொடுக்கறதுக்கு பயமா தான் இருக்குது. சரி ஃபைனலா ஒண்ணு, இது வரைக்கும் அவனுக்கு வந்து இதை வாங்கி தரோம் அதை வாங்கி தரோம், ஆனா நீ இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லியிருக்கோம். செஞ்சிடுவான், அதை வாங்கி கொடுத்துருவோம். இப்ப நான் சொல்லியிருக்கிறது அவன் செய்யக்கூடாது, செய்ய முடியாது அவனால, அது ஆண்டவர் தான் செய்யணும். அதனால ஆண்டவர் கிட்ட கேளு அப்படின்னுட்டேன். அது செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா 390 வாங்கி கொடுப்போம், ரிஸ்க் எடுத்து. ஆனா யோசிச்சுன்னு வந்தேன், இன்னைக்கு கூட பைக்ல வெளில போகும்போது யோசிச்சுட்டே போனேன். 390 வாங்கினா 80க்கு மேல போக விடாதபடி லாக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிச்சுன்னு இருந்தேன். அது நடக்குமா என்னன்னு தெரியல. லாக் பண்றது அது நிஜமாலே நடக்குமா இல்ல சும்மா சொல்லுவாங்களான்லாம் தெரியாது எனக்கு. ஆனா யோசிச்சுட்டு போனேன் இன்னைக்கு போகும்போது. 390 நம்ம வாங்கி கொடுக்குறோம், வேற வாயை விட்டோம். வாங்கி கொடுத்துருவோம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது, ஆண்டவர் நிறைவேற்றிடுவாரு. ஆனா வந்து அதை 80ல லாக் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டு போனேன். அது என்ன எதுன்னு நம்ம விசாரிக்கணும், அதுக்கப்புறமா தான் அதை பத்தி யோசிக்கணும் நம்ம. ஓகே, இப்ப அவங்க அக்கா கிஃப்ட் கொடுப்பா. PS5 தான் கேட்டுட்டு இருக்குது பாப்பா. PS4 எங்கேயோ தூங்குது, அது எங்க தூங்குதுன்னு எங்களுக்கே தெரியாது. இப்ப PS5 50,000 ரூபாவா? PS5 50,000 ரூபா கொடுத்து வாங்கி ஒரு மாசம் விளையாடுவானா, இல்ல 2 மாசம் விளையாடுவானா, அதுக்கப்புறம் அதுவும் தூங்கும்.
வேஸ்ட். அவன் கேட்ட 390 நம்ம வாங்கி கொடுப்போம். அது ஆண்டவர் கிட்ட இருக்குது. இதே சட்டை ப்ளூ கலர் உங்க சைஸ் கிடைக்குது எங்களுக்கு பெருப்பா இருக்குது. டெய்லரிங் தான் படிக்கணும் நாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம். ஃபேஷன் டெக்னாலஜி. ஒவ்வொரு ஷர்ட்டும் அவ்வளோ காஸ்ட்லி. ஆனால் பிளெயின் ஷர்ட்டா போடுது. விஜய் பார்த்து இதே சட்டை தான். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லப்பா. விஜய் அவரை பத்தி கமெண்ட் அடிக்கிறதுக்கு ஒன்னாலே அவர் இது ரெண்டும் நிஜமாலே இது ரெண்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. மற்ற ஷர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரியலி நல்லா கெத்தா இருந்தது. அதனால தான் கம்முன்னு விட்டேன். நானும் எதுவும் பேசல. ஜிம்முக்கு போனாவா? என்னன்னா எனக்கு இனி ஒரு வருத்தம் என்னன்னா அப்பா மகனும் ஒரே டிசைன்ல வாங்கி யாருன்னா செயின் போடுவாங்களா? எனக்கு அதுதான் வைத்தறிச்சலா இருக்குது. இப்ப ஏன் நம்ம ஒரே டிசைன்ல வாங்கி ட்ரெஸ் போடுறதுல அது ட்ரெஸ் எங்க வெளிய போறோம் எல்லாம் ஒரே கலர்ல போடணும்ன்ற இது போட்டா மட்டும் வலிக்குதோ? அது என்ன கெத்தா தெரியுது. இப்ப நீ எடுத்ததெல்லாம் நல்லாவே இருக்கு. இவர் ஆதி காலத்துல இருந்து செயின் போட்டுங்கிறாரா, அதனால எல்லாருமே செயின் தான் போட்டுருக்காங்க. டிசைன் எனக்கு பிடிக்கல, வேற மாத்தி கொடுங்கன்னா. ஆனா பட் நான் ஆக்சுவலா அதிசயமா அவன் கேட்டான். ஆமா இல்ல கோல்டு விஷயம் அப்படின்னா அவன் போடவே மாட்டான். இந்த வாட்டி ஏதோ அதிசயமா அவன். நீங்க என்ன பண்றீங்க மேடம்? அங்க பேசிட்டீங்க, கையை விட்டு நோட்டிங்க. எனக்கு பசிக்குது, சரி ஏதாவது எடுக்கலாம்னு பார்த்தா அது ஊத்தி ஒழுகுதுங்க. ஓகே, அனதர் ஷாட் எடு. புடிச்சு புடிச்சுன்னு அடி அடிச்சணும். கேக் காஸ்ட்லி. அப்படியே புடிச்சு சப்புன்னு நமக்கு அமைக்கணுமா? கேக் காஸ்ட்லி. நான் டென்ஷன் ஆயிடுவேன். நாளைக்கு வந்தானுங்க அவனுங்க வைப் பண்ணுவானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா கேமராவோட 2 பேரும் போயிடுங்க. என்ன வேணா பண்ணுங்கப்பா, நாங்க வீடியோ எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு வீடியோ எடுங்க. முட்டை சாணி, கெட்டு போன முட்டை சாணி. ஐயோ அதான் பயமா இருக்கு.